ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெத்தடில், அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் பச்சரிசி மட்டுமே இருந்தால் போதும். பால் கூட சேர்த்து நம்ம சூப்பரான ஹோம்மேட் ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். அதுக்கு நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. பச்சரிசியை இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஊரெல்லாம் வைக்க தேவையில்லைங்க. பச்சரிசி மட்டும் எடுத்துக்கோங்க, புழுங்கல் அரிசி வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ட்ரெயின் பண்ண பின்னாடி நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு, நெய் உருகினதும் அது கூட சேர்த்து பச்சரிசியை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. ஓரளவு நல்லா வறுபடட்டும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இதை ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். ரொம்ப பொரிய வேண்டாம் அரிசி, பட் ஓரளவு நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க. இப்போ இந்த வறுத்த அரிசி ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது கூட 4-5 முந்திரி, 4-5 பாதாம், அதாவது டோட்டலாக ஒரு 10 போல் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் இது கூட பிஸ்தா பருப்பு இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே முந்திரியும் பாதாமும் சேர்த்து 10 போல் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு நைஸாக கிடைக்காது, கொஞ்சம் லைட்டாக பருப்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு பால் நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதை இது கூட சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஆல்ரெடி காஞ்ச பால், ஸோ அதனால் இன்னொரு டைம் கொதி மட்டும் வந்தால் போதுங்க. பாருங்கள், இது நல்லா காஞ்ச பின்னாடி இதுக்குள்ளே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ரொம்ப குறைச்சலான அரிசி மாவு அப்படிங்கிறதுனால நீங்கள் சேர்த்த பின்னாடி இதை கலக்க ஆரம்பிக்கலாம். அரிசி மாவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரண்டியால் அந்த பாலில் கலந்து விட்டுட்டே தான் அரிசி மாவு சேர்க்கணுங்க. அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கட்டிப்பட்டுடும். பாருங்கள், இதுலேயே லைட்டாக தெரியுது, பட் இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா ஈஸியாக உங்களோட கட்டியெல்லாம் போயிடுங்க. பாருங்கள், இதுலேயே நம்மளோட அரிசி மாவு நல்லா வேகணும். எக்காரணத்தை கொண்டும் தண்ணி சேர்க்காதீங்க. உங்களுக்கு பத்தலைன்னா பால் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வரைக்கும் 4 டேபிள் ஸ்பூன் அரிசிக்கு மொத்தமாக 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் பத்தலைன்னு சொன்னால் இன்னும் கூட ஒரு அரை டம்ளர் போல் இதில் பால் சேர்த்துக்கோங்க. இதுவே சரியாக இருக்கும் அரிசி வேகிறதுக்கு. பாருங்கள், இதுக்கப்புறமும் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு பால் யூஸ் பண்ண தான் போகிறோம். நீங்கள் அந்த பாலை வேணால் இந்த இடத்துலையே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நான் 4 டேபிள் ஸ்பூன் அரிசிக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்கள் விருப்பத்திற்கேற்ப 1 டேபிள் ஸ்பூன் அதிகப்படுத்திக்கிறதுனா படுத்திக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா சேர்த்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை பாகுங்கிறதுனால கொஞ்சமாக லூஸ் ஆகும். பட் திருப்பியும் கலக்கி விடுங்க. இது நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பின்னாடி இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம இன்னொரு டம்ளர் பால் ஆட் பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதை இங்கே சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணும்னா அது அடுப்பில் இருக்கிறப்பவே அந்த பாலை சேர்த்து கூட கலரிக்கலாம். பட் நீங்கள் என்ன தான் சேர்த்தாலும் ஆறும்போது அது இன்னும் திக்காகும். ஸோ உங்களுக்கு பால் சேர்த்தாலும் அந்த ஒரு சூப்பர் ஃப்ளோ கிடைக்காது. ஸோ இதை மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு உங்களுக்கு நல்லா காட்டுறேன். பாருங்கள், அப்படியே ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்குது. பால் சேர்த்து தான் அடிச்சிருக்கேன். 1 டம்ளர், ஆல்ரெடி 2 டம்ளர் பால் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்மளோட ஐஸ்கிரீமுக்கான பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை 2 கப்பில் உங்களுக்கு ஃப்ளேவராக செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதனால் 2 பாகமாக பிரிச்சுட்டேன். இப்போ 1 கப்பில் இருக்கிற மிக்சரில் நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. அதை அந்த பழுப்பு கலரில், அந்த பேர்ல் கலரில் முந்திரி பாதாம் சேர்த்துனது கூட வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நான் வச்சுக்க போகிறேன். இன்னொன்றில் ஹோம்மேட் ரோஸ் மில்க் சிரப் இருக்குதுங்க எங்கிட்ட, அதை தான் ஆட் பண்ணுறேன். இது கூட ஆர்டிஃபிஷியல் இல்லை. இந்த ரோஸ் மில்க் சிரப் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே நான் கொஞ்சமாக அதை சேர்த்துட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கலரில் சூப்பரான பேஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். பாருங்கள், இது 2லையும் பிரித்து போட்டாச்சு. நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் போல் வச்சுருங்க. நான் இங்கே நைட் ஃபுல்லாக வச்சுட்டேன். உங்களுக்கு வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா வந்திருக்கு. பாருங்கள், இதை நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட்டு குழிக்கரண்டி தாங்க.
ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லாததுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வருது. இது பிங்க் கலர். நான் இதையும் எடுத்து காட்டுறேன். பார்க்கவே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கிறதுனால நான் அந்த இடத்துல எடுக்க வேண்டியதாக போச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பரான டெக்ஸ்சரோட நம்மளோட ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வீட்டிலேயே செஞ்சிட்டோம். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் வேணும்னா மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி நட்ஸ் ஏதாவது போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈஸியான ஹோம்மேட் ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.